சுபாவமாகவே அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இதில் நாம் அவசியம் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது, இந்த எண்ணம்தான் இதற்கு காரணம். ஏன்னா பகவான் சொல்லும் பொழுதே குணம் கர்மம் இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் வர்ண தர்மம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பகவான் சொல்லியிருக்கார். அதனால் பரஸ்பரம் தாய்க்கும் தந்தைக்கும் முரணான ஒரு மரபு, முரணான ஒரு பண்பு, முரணான ஒரு எண்ண ஓட்டம் இருந்து அவர்கள் திருமணம் மேற்கொண்டு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய மனநிலை ஒழுக்கமாக இருக்காது, கவலைக்கு உடையதாக ஆகும். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டால், அப்பாவினுடைய அம்சத்தினாலேயும் அம்மாவினுடைய அம்சத்தினாலேயும் குணங்கள் மாறுபட்டால், அப்பா ஒரு குணங்களோடையும் அம்மா ஒரு குணத்தோடையும் இருந்து அந்த குழந்தை உருவாகியிருந்தால், அப்போது அந்த குழந்தைக்கு வரக்கூடிய எண்ணம் வாழ்க்கையில் ரொம்ப சஞ்சலமுடையதாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை அதாவது டபுள் மைண்டடாகவே இருப்பான். அவனுக்கு சாந்தி இருக்காது, எந்த ஒரு விஷயத்திலையும் அவனால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது, குழப்பமே அதிகமாக அவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பகவான் நமக்கு சொல்கிறார். இது எப்படி சமைப்பவருடைய எண்ணத்திலிருந்து அந்த சமையலில் எண்ணம் உருவாகுகிறதோ அதுபோல அப்பா அம்மாவனுடைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு குழந்தைக்கு எண்ண ஓட்டங்கள் வருவதால் நிச்சயம் இந்த சஞ்சலம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சஞ்சலத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடிப்படையாக இந்த ஒழுக்கம், குல ஒழுக்கம் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதை நாம் புரிஞ்சுண்டு பிறப்பின் அடிப்படையில் இந்த வர்ண தர்மம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும், ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். பிறப்பும் ஒரு காரணம், குணம் கர்மம் இதை தான் மையமாக கொண்டு 10 காரணங்களில் பிறப்பும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுண்டு, எப்படி ஆகாரத்தில் ஒழுக்கமோ, நல்ல சுற்றுச்சூழலில் ஒழுக்கமோ, படிப்பில் ஒழுக்கமோ, கர்மத்தில் செயலில் ஒழுக்கமோ சொல்லப்படுறதோ அதுபோலத்தான் ஜன்மத்திலும் ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இந்த குலம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுண்டு, இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவை பார்க்க வேண்டும்.